புவி வாழ்த்த வாழ்க. ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். முத்தப்பர் ஆசியுடனும் எங்கள் குருநாதர் ஆத்மேஸ்வரரின் வழிகாட்டுதலின்படியும் கலியுகத்தில் நடக்கக்கூடிய ஆன்மீக அதிசயங்களை வாரந்தோறும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இன்று சிவபெருமானின் திருவிளையாடல் பற்றி பார்ப்போமா? உலகத்தில் உள்ள நிறைய பேர் கோயிலுக்கு போவது வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நோக்கத்துக்காக போவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் பக்கத்தில் உள்ள மகாதேவர் கோயிலுக்கு அடிக்கடி போவேன். ஆனா அந்த மகாதேவர் கோயில்ல நான் போகும்போது எப்பவுமே எனக்கு தோணுதெல்லாம் என்னன்னா, ஒரு தெய்வத்தை பார்க்க போறோம்ங்கிறதெல்லாம் இல்லை. நான் எங்க அப்பாவை பார்த்தா எப்படி ஒரு உணர்வுபூர்வமான எண்ணம் நம்ம மனதிற்குள் வருமோ அத மாதிரிதான் ஒரு எண்ணம் வரும் எனக்கு. மகாதேவான்னு கூப்பிட்ட அடுத்த நொடியே நான் என்னையே மறந்துடுவேங்கிறதா உண்மை. ஒரு சின்ன குழந்தை தான் அப்பா கிட்ட எப்படி பேசும் அத மாதிரி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸ்கூல் போயிட்டு வந்த குழந்தை அன்று முழுவதும் நடந்த விஷயத்த எப்படி பேசுமோ அது மாதிரிதான் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருப்பேன். மகாதேவா எம்பெருமானே அப்படின்னு கூப்பிட்டுட்டே நான் சொல்லிட்டே இருப்பேன். சொல்லிட்டே இருக்கும்போது அதுல சந்தோஷமான விஷயமாக இருக்கலாம், அல்லது மனக்கசப்பான விஷயமாக இருக்கலாம், மன வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கலாம். எதுவானாலும் அவற்றை நான் சொல்லிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஆன்மீகத்தினுடைய கொஸ்டினையும் நிறைய கேட்பேன். அப்ப கோயில்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கலாம் எதுவுமே எனக்கு தோணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. அப்போ என்னன்னா, மகாதேவா எம்பெருமானே நான் ஒன்ன பிரிஞ்சிருக்கிறேனே மகாதேவா அப்படின்னு சொல்லும் போது என் கண்ணுல இருந்து கண்ணீர் தார தாரியா வந்துட்டு இருந்தது. அழுது தேம்பி தேம்பி அழுதா எப்படி இருக்கும் அத மாதிரி நான் அழுதுட்டு நிக்கிறேன். அப்போ ஒருத்தர் என்கிட்ட இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டார். நம்ம எல்லாருமே சாமி கும்பிடும்போது யாருமே தொந்தரவு பண்ண மாட்டோம் இல்லையா? இது எனக்கு வித்தியாசமாக இருந்தது. இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் மகாதேவா எம்பெருமானே அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறேன். அப்போ திரும்பவும் இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே கண்ணை தொடச்சிட்டு நான் அவர்கிட்ட போனேன். அப்போ அவர்கிட்ட நான் போகும்போது என் கண் ஃபுல்லா கண்ணீர் நிரம்பி இருந்தது. அப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் கேட்கிறாரு என்கிட்ட, நீ இந்த கோயில் பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல தான் நீ படிச்சியா அப்படின்னு கேட்டாரு. நான் ஆமா இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன் அப்படின்னேன். உனக்கு ஜோதியை தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அதனால ஜோதி யாரும் தெரியாது. இல்லை உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, உன்னை நல்லா பார்த்த மாதிரி தான் இருக்கு, அதனாலதான் உன்னை நான் கேட்டேன் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது நான் மகாதேவர்கிட்ட என்ன கேள்வியெல்லாம் கேட்டேனோ அத்தனை கேள்விக்கான பதிலும் அவர் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நொடி என் மனதுக்குள்ள நினைச்சது என்னன்னா, இவர் யாரா இருக்கும் அப்படிங்கிற தோணுச்சு. அப்போ அவர் முகத்தை பார்த்தேன். அவர் தேஜஸான முகத்துல ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. சிரித்த அடுத்த நொடி எல்லாமே மறந்து போச்சு எனக்கு. இப்படி அவர் கேள்விக்கான எல்லா பதிலையும் கொடுத்துட்டு அவரும் கிளம்பி போயிட்டாரு. நானும் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இதே மாதிரி நான் அவர்கிட்ட எல்லாமே ஒப்பிச்சிட்டு இருக்கிறேன். மகாதேவா எம்பெருமானே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா ஒப்பிச்சிட்டு இருக்கும் போதுதான் அப்போ இதே மாதிரி அவர் இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டார். அப்பவும் போய் உட்கார்ந்து நான் பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தெரியாத ஆள் இல்லை அவர் எனக்கு நல்ல ஒரு பழக்கப்பட்ட ஆளு மாதிரி தெரிஞ்சது. அப்போ நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறேன். அப்போவும் நான் என்னெல்லாம் மகாதேவர்கிட்ட கேள்வி கேட்டனோ அத்தனை கேள்விக்கான பதிலும் அவர் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்பதான் இவர் யாரா இருக்கும், கண்டிப்பா மகாதேவரா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தேன். அப்பவும் அதே மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சார். நான் அவரை பார்க்கும்போது அவர் கழுத்துல ருத்ராட்சம் அடைந்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய முகத்துல தேஜஸான சிரிப்பு. எம்பெருமான் மகாதேவர் கிட்ட இருந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படி ஒரு உணர்வு எனக்கு. அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்க இதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னு. அதற்கு அவர் சொன்ன பதில் கைலாயம் அப்படின்னு. நான் அவரு சும்மா தான் சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் சிரிச்சேன். அப்புறம் அவர் நிறைய விஷயங்கள் பேசினாரு. பேசிட்டு தெளிவுபடுத்திட்டு வெளியில கிளம்பினாரு. நானும் கிளம்பி வந்தேன். அவர் கிளம்பி போக முன்னாடி என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, சூட்சமான நிறைய விஷயங்களை உனக்கு சொல்லி தந்திருக்கேன் அப்படிங்கறதுதான்.
நான் வீட்டுக்கு போனதும் அன்று முழுவதும் நிறைய அவரை பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். இவர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடினா என் முன்னே வந்தது எம்பெருமான் மகாதேவர். எம்பெருமான் மகாதேவர் தான் என்கிட்ட வந்தார் என்று நினைத்தவுடன் இவ்வளோ கருணை உள்ளமா இந்த இறைவனுக்கு அப்படின்னு நினைத்து மெய்சிலிர்த்து போனேன். நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். விடை தெரியாத அத்தனை கேள்விகளுக்கும் எம்பெருமானே மகாதேவா என்று ஆத்மார்த்தமாக கூப்பிட்டால் விடையாக அடுத்த நொடி உங்கள் பக்கத்தில் இருப்பார் என்பது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை. நன்றி, வணக்கம். புய் வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.